ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர் சகோதரிகள் நடக்கும் நட்சத்திர வகுப்பு. இந்த நட்சத்திர வகுப்ப நமது நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா துவங்க உள்ளார். இது நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஐயா அவர்களால நட்சத்திர வகுப்பு ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்மளோட நீண்ட கால கனவு. அது நம்ம ஐயா அவர்கள கூப்பிட்டு நம்ம ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுல வந்திருக்கவங்க அனைவருக்குமே பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த வகுப்பு நம்ம இனிதாக துவங்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு வந்திருக்க அனைவரையுமே வருக வருக என்று ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பில் வரவேற்கிறோம். ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றமே. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ அன்னதாயி நமக. ஓம் ஸ்ரீ வசுதாய நமக. ஓம் ஸ்ரீ சசாமர ரங்கவணி சவிய தட்சிணி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ கடாச்சா கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாய நமக. ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணியே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகே நமக. ஐயா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. கொஞ்சம் எல்லாம் அனைவரும் மீட் போட்டுக்கோங்கப்பா. ஐயா பேசுறது ரெக்கார்டு ஆகும். நம்ம எப்பனாலும் போட்டு கேட்டுக்கலாம். அதனால எல்லாம் மீட் போட்டுக்கோங்க. ஸ்ரீ லலிதாம்பிகா தாயார் ஜோதிட குழுவுக்கும் திருப்பூர் சகோதரி ஜோதிட குழுவிற்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி கவிதா சக்திவேலும் ஈஸ்வரி அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நட்சத்திர வகுப்பு அவர்கள் தொடர்ந்து நட்சத்திரத்தை 27 நட்சத்திரத்தினுடைய வகுப்பை தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இறைவன் அருள் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் பொற்பாய்த்து பணிந்தும், அகத்திய பொற்பாய்த்து பணிந்தும், திருச்செங்கோடு செங்கோட்டினுடைய பொற்பாய்த்து பணிந்தும், நான் வணங்கும் அந்த குமராசாமியின் நூலின் அடிப்படை தன்மையிலிருந்து அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளை இங்கே நான் எடுத்துரைக்க வந்துள்ளேன். முதலில் இந்த திருப்பூர் ஜோதிட சகோதரிகள் குழுவுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திரம் என்பது ஒரு கிரகம் எங்கே நிற்கிறது அது ஒரு நட்சத்திரமாக இருக்கும். வானில நட்சத்திரம் என்பது நிலையானது, ஒரு நிலைத்தன்மை இருக்கிறது. அந்த நிலைத்தன்மை மூலமாக நமக்கு கிரகங்கள் எந்த மாதிரி செயல்படுகிறது, எந்த பாவத்தின் வழியாக செயல்படுகிறது, அது லக்னத்துக்கு எந்த வழியாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதுதான் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் நீங்க எல்லாமே ஏறக்குறைய எல்லாமே ஜோதிடர் தான் உள்ள வந்திருப்பீங்க. அப்ப அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் கருத்தாக உங்களுக்கு என்ன அப்படின்னா, அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், அஸ்வினி 1ஆம் பாதம் 0.3.20 வருடம் அஸ்வினி 1, அந்த 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது. அந்த கிரகம் அந்த அவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த பாவம், குறிப்பாக இப்ப மகர லக்னம்னு எடுத்துக்கோ. மகர லக்னம் சுக்கிரன் அந்த குறிப்பிட்ட அந்த 1ஆம் பாதத்தில் நிற்கிறது அப்படி என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, முழுக்க அந்த சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு முழுக்க 100% பலனை தந்துரும். அப்ப வீடு வண்டி அழகிய வீடு இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாவே முதல்ல அது திக்பலம் தான் இருந்தாலும் அந்த அஸ்வினியினுடைய முதல் பாதத்தில் 3.20 அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா இது சிறப்பான ஒன்று, இதுவரை யாரும் சொல்லியிருக்காத ஒன்று. காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல்
கதவு என்பது அங்கேதான் இருக்கிறது. தங்கபாண்டியன் ஐயா கூட சொல்லுவார், அஸ்வினியில ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க வீடு முதல் வீடா இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அவருடைய பிரிதல் நன்மையாக இருந்தது, நிறைய இடத்துல இருந்தது, நானும் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம், எந்த கிரகம் வேணாலும் இருந்துட்டு போகுது, அந்த கிரகம் லக்னத்திற்கு அந்த பாவம் எந்த பாவம், மேஷம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தினுடைய செயல்களை முழுமையாக தந்துவிடும். கடகத்திற்கு சனி அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா சிறப்பான ஒரு தொழிலை செய்து கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் எல்லாமே சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு ஜாதகத்துல பாருங்க, அது கண்டாந்தர நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கண்டாந்தர நட்சத்திரம் எங்கே எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்குது. அது அஸ்வினியுடைய 1ஆம் பாதத்தில் மட்டும் வேலை செய்யும். ரேவதி 4ஆம் பாதத்திலேயோ, ஆயில்யம் 4ஆம் பாதத்திலேயோ, மகம் 1ஆம் பாதத்திலேயோ, இங்கே இருக்கக்கூடிய கேட்டை 4ஆம் பாதத்திலேயோ, மூலம் 1ஆம் பாதத்திலேயோ எந்த கிரகமும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் அஸ்வினி 1ங்கிறது சிறப்பான, ஏன்னா இன்று முதல் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது நாள் வரல நான் அது கொடுக்கல. நான் எந்த இடத்துல இருக்கல. நீங்க எதேச்சியா ஒரு நோட்டை எடுக்கிறப்ப அந்த நோட்ல நான் எப்பயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். அது உதாரணத்தோட எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப அதற்குன்னு ஒரு பாடலே இருக்கிறது. அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் ஒரு பாடலே ஜாதக அலங்காரத்திலே இருக்குது, ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறேன். நோட்டு எடுத்து. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நட்சத்திரங்கள் சிறப்பாக, முதல் நட்சத்திரம் என்பதை நான் சிறப்பாக அங்கே குறிப்பிட்டுள்ளேன். இது என்ன அப்படின்னா முழுமையாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஒரு கிரகம் 100% எங்கெங்கே எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிட விதிகள்ல இருக்குது. நீங்க இந்த ஜாதக அலங்கார நூல்ல சின்னதா ஒரு 2 வரி இருக்கும், அது நாங்க தெளிவா நீங்க பாடலா இருக்கும். அது உங்களுக்கு 2 கிரகங்கள் மட்டுமே முழு 100% கொடுக்கும். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னு வைங்க, 10க்கு 10 பொருத்தம் எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க பார்த்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு ஜாதகத்தில் 10க்கு 10 பொருத்தம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்ப அது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு? அஸ்த நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்கும். நீங்க திருமண பொருத்தத்துல எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் எடுத்து பாருங்க. இந்தந்த இடத்துல அது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். அப்ப எங்கே எல்லாம் நம்ம இருக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான பாயிண்ட கையில எடுத்து வச்சுட்டீங்கன்னு வைங்க, ஒரு செகண்ட்ல நம்ம கையில சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது இன்றைய ஆரம்ப நாள்ல அந்த அஸ்வினியினுடைய இதை சொல்லி, இந்த துவக்கத்தை சொல்லி இவங்க இந்த இன்றைய அம்மா வேற யாராவது பாடம் எடுக்கிறாங்களா? இல்லைங்க, இன்னைக்கு நீங்க மட்டும்தான். ஏன்னா முதல் துவக்கங்கிறது வேற யாராவது பாடம் எடுக்கிறதா இருந்தா அவங்களுக்கு துவக்கம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தா ஓகே, நம்ம எதுக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள், நல்ல நட்சத்திரங்களும் இருக்கிறது. அதே நேரத்துல அந்த பிரச்சனைக்குரிய செயல்பாடுகளுக்குள்ள அவங்க சென்றால் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் பிரச்சனையாகும், இல்லைன்னா பிரச்சனையாகாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், அடுத்ததுக்கான அந்த பரணி நட்சத்திரம். ஏன்னா அந்த என்னைக்குமே சுய நட்சத்திரங்கள் செயல்படாது, சுய நட்சத்திரனுடைய பலன்கள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு தாராபல நிர்ணயத்துல 27 தாராபல நிர்ணயத்துல இருக்கும். முதல் தாராபல நிர்ணயத்தை முதலாக செய்யும் பொழுது அங்கே டென்ஷன், மனக்லேசம், மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த முதல் நட்சத்திரத்துக்கே முதல்ல கிடைக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் முதல்ல ஆரம்பமே இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த முதல்ல முதல் நட்சத்திரம். அடுத்து இந்த பரணின்னு எடுக்கிறப்ப பரணிக்கு உண்டான இப்ப நீங்க எல்லாம் என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் முழுசு தெரிஞ்சிருக்கணும். அந்த நட்சத்திரத்தினுடைய உருவங்கள், அந்த நட்சத்திரனுடைய பொருட்கள், அந்த நட்சத்திரனுடைய உருவங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய பழங்கள், காய்கறிகள், விலங்குகள், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். பறவைகள், விருச்சகம், இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே லிங்க் பண்ணி சொல்ல முடியும். அப்படி சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். இதை நான் நிறைய இடத்துல வெற்றியை காண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த நெல்லிக்காய்ங்கிறது அதனுடைய நட்சத்திரமே வரும்.
பரணி நட்சத்திரத்தினுடைய காய் வந்து நெல்லிக்காய். அப்ப அவர்கள் அதை செயல்படுத்தும் பொழுது, அந்த நெல்லிக்காயை உண்ணும் பொழுது ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த தாராபல நிர்ணயத்தை ஏற்படுத்திடும். இப்ப ஏற்கனவே பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார் ஓட்டுறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு அது தேர் ஓட்டி, இன்னைக்கு ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்தை இயங்கி கொண்டு அந்த காரை ஓட்டினாள் என்றால், அந்த காருக்கு உண்டான தாரை என்னவோ அந்த காரை வந்து பிரச்சனைக்குரியதாக செயல்படும். அப்ப மூன்றாவது நட்சத்திரமான பரணிக்கு மூன்றாவது நட்சத்திரமான ரோகிணி. ரோகிணி என்பது கார், தேர். அதனுடைய சிம்பல்லாம் எடுத்து பாருங்க, தேர். அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தை நெல்லிக்காயை சாப்பிடும்போது மனசஞ்சலம், மனக்லேசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அந்த காரை எடுக்கும் பொழுது அது மூணாவது நட்சத்திரமான விபத்து தாரைக்குள்ள இருக்கும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க கார் ஓட்டுவதில், வேற எதுவும் கிடையாது. நீங்க வேணா எடுத்து பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது ஏதோ என்னன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நட்சத்திரம் ஒரு சில நட்சத்திரத்துக்கு ஆகாது. இப்ப கேட்டை என்பது சகோதர உறவுகள்னு அர்த்தம். கேட்டை என்பது 18வது நட்சத்திரம். அப்ப அந்த சகோதர உறவுகள்ல அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறக்குமாயின், அப்ப என்னன்னா சகோதர ஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் நாம என்னங்கிறோம், கேட்டையில் பிறந்தா சகோதரனுக்கு ஆகாது. காரணம் என்னன்னா, மூன்றாவது இடம் அதுக்குரிய சனியினுடைய இடம் அங்கே செயல்படும். அப்ப நம்ம கிரகத்தையும் பார்க்கணும், பாவத்தையும் பார்க்கணும், நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அப்ப இதேதான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஆயில்யத்தில் பிறந்தால் தாய்க்காகாது. உண்மைதான். எல்லாரும் வந்து அதை பொய்ய சொல்லல, இந்த மாதிரி திரிச்சு வச்சுட்டுலாம் போய் சொல்லல. ஒரு சில பிரச்சனைகளே அந்த உறவு முறைகளை இந்த பெண் சந்திக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்குது. நாம என்னங்கிறோம், திடீர்னு போய் ஒருத்தர் வந்து அதெல்லாம் மூல நட்சத்திரத்துல பிறந்தா அதெல்லாம் ஆகாது, மூலம் அந்த மூலம் இந்த மூலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த இதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த குண நலங்கள் அப்படி. அதே போல பாத்தீங்கன்னு வைங்க, தாய்க்காக மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் பிதாவுக்கு தான் ஆகாதே ஒழிய இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. மூளை நட்சத்திரம் பிதாவுக்கு தான் ஆகாது. அப்ப அது 9வது நட்சத்திரம் என்னவான்னு பாருங்க. அப்ப அதுக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் இதையும் அதுவும் கலக்கிறப்ப என்ன நடக்கும், அப்ப தாராபலன்லாம் என்னென்ன நடக்கும், இதுதான் நாங்க கூறப்பட்டிருக்கிற கண்டிப்பாக வந்து பெருசாலாம் அவங்க சொல்லல. ஆனால் பிரச்சனை உண்டுங்கிறத மட்டும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, விசாகத்தில் பிறந்தார் கொழுந்தனாருக்கு ஆகாது. காரணம் என்னன்னா, அங்கே வந்து இருதார அமைப்புக்குள்ள அந்த அண்ணன் தம்பிக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அதனால அது கொழுந்தனாருக்கு ஆகாது. நீங்க வேணா எடுத்து பாருங்க, உங்களுக்கு மூலத்தில் பிறந்தால் அப்பா ஒரு பிரச்சனைக்குரியவராகவே இருப்பார். உறவு முறைகளும் சரி, இல்லை ஏதோ ஒண்ணு பாருங்க, நீங்க கேட்டையில மூல நட்சத்திரத்துல பிறந்தா பெண்ணுக்கு ஆகாது, அப்பாவுக்கு தான் ஆகாது. பெண்ணுக்கெல்லாம் நல்லா ஆகும், அந்த பெண் அருமையான பெண். இதைத்தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதே போலதான் நிறைய வந்திருக்கிறாங்க. ஒரு பெண் நட்சத்திரத்துல வந்து யார் யார் பிறக்கணும், யார் யார் பிறக்கக்கூடாது என்பதை சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்க. அந்த நட்சத்திரத்துல வந்து இப்ப இந்த சேர்த்துதல் சேர்த்தாதுங்கிற நட்சத்திரமும் இருக்கிறது. அஸ்வினிக்கு சுவாதி என்னைக்குமே சேர்த்தக்கூடாது என்பதை வந்து நம்ம வந்து ஜாதக பொருத்தத்துல பார்த்துக்கிறோம். ஆனால் அதே அஸ்வினிக்கு சதயமும் சேர்த்தக்கூடாது. இது நன்மை தீமையில் சேர்த்தக்கூடாது, அது நன்மையில் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இது இருக்கும். அஸ்வினியை பொறுத்தளவுக்கு சுவாதியை சேர்த்தாதீங்க, அதே நேரத்துல சதயம் சேர்த்தாதீங்க. சதயம் சேர்த்தினால் குடும்ப உறவுகள் கெட்டு போயிடும். சுவாதியை சேர்த்தினால் உங்களுக்கு என்னன்னா அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் உருவாக்கும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, குடும்பத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனால் ஒன்று நட்சத்திரம் நல்லதாக செயல்பட்டு போகும், ஒன்று சிரமமாக இருக்கிறதாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அந்த நட்சத்திர தொடர்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் வணக்கம் தண்டவாணி. வணக்கம் வணக்கம் தன்மணி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சார், வருக வருக. வணக்கம். அதே போல என்ன அப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம்,
இந்த திருவாதிரை நட்சத்திரம் இதேதான், உங்களுக்கு இதே தாராபலம் நிர்ணயித்ததுதான். அந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரியது. அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து அந்த சிவன் கோயில்களுக்கு போறதை விட சிவன் குடும்பமாக இருக்கக்கூடிய கோயில் இருக்கு. பார்வதியை வணங்க வேண்டும், குடும்பமாக இருக்கக்கூடிய அவங்க தான் குடும்பம். ஏன்னா இங்கே வந்து அதுவும் ஒரு சில என்னமே தாராபல நிர்ணயத்துல வந்து ஒவ்வொரு இடமும் பிரச்சனைக்குரியதாகவே வந்துடும். அது இந்த மாதிரி நடக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடக்கூடியது வந்து வேண்டாம், எல்லாமே நல்லதா சொல்லணும் கெட்டதா சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு பிரச்சனையை வந்து இங்கே இருக்கிறது, இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த 6ஆம் பாவம், அடுத்தது 6ஆம் பாவம் இண்டிகேட்டட். இந்த 6ஆம் பாவ அதிபதி, 6ஆம் பாவ அதிபதி யாரோ ஒரு நட்சத்திரத்துல நிற்கும். அப்ப அந்த நட்சத்திரம் என்னவென்று பார்க்க வேண்டும். அப்ப அந்த 6ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏதோ ஒரு 6ஆம் அதிபதியினுடைய செயல்பாடுகளை செஞ்சிடும். அப்ப இவர்கள் என்ன பண்ணணும், 6ஆம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்துல ஏதோ ஒரு சர்வீஸ் அல்லது ஒரு அப்ளிகேஷன் போடுறது, கவர்மெண்ட் அப்ளிகேஷன் போடுறது, சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் செய்யணும். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் சர்வீஸ். அப்ப அந்தளவுதான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கிறது அங்கேயே ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த நட்சத்திரம் வந்து என்ன, கிரகமும் நட்சத்திரமும் சேர்ந்துதான் சொல்லணும். இப்ப சூரிய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க. சூரிய நட்சத்திரம் என்பது கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம். இதில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாவே அவசர புத்தி இருக்கும். திடீர்னு அவசரமா இருப்பாங்க. முடிவை எடுத்துட்டு முடிச்சுட்டு பின்னாடி மாட்டிக்குவாங்க. இது அந்த குணநலங்கள்ல செய்யப்பட்டது. இது 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அது எப்படி, கிருத்திகைனா எந்த மாதிரி அவசர புத்தி இருக்கும், உத்திரம்னா எந்த மாதிரி அவசர புத்தி இருக்கும், உத்திராடம்னா என்ன அவசர புத்தி, 3 தனித்தனியாக தான் பிரிச்சிருப்பாங்க, ஒரே இதுல கிடையாது. ஆனா பாட்டிக்கிட்டு இதுல வந்து உத்திர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கால விரயத்தை ஏற்படுத்தும். பிரச்சனையில மாட்டி கால விரயத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை 10 நாள் ஆனாலும் 1 மாசம் ஆனாலும் அவங்களால முடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இதே உத்தர நட்சத்திரம் எடுத்தீங்க, கால விரயம் பண்ணாது, செகண்ட்ல முடிச்சுட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிடும். இதே உத்திராட நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா, அவசர புத்தியில தன்னுடைய நிலைமை எல்லாத்தையும் வெளிக்கொண்டாந்துட்டு எங்கேயாச்சும் வம்பு வழக்கில் போய் மாட்டோம். இதுதான் அவங்க அவசர புத்திக்கான ஒன்று இருக்கு. அப்ப அந்த அவசர புத்தி எங்கே செயல்படுத்த வேண்டும். அப்ப ஒரு இதை வந்து எந்த அவசர புத்தி செயல்பட, எங்கே நல்லது செயல்படுத்தணும்னா, ஒரு தீ விபத்து நடக்கக்கூடிய காலத்துல யோசனை பண்ணிலாம் முடிவெடுக்கவே கூடாது. அந்த டைம்ல என்ன இருக்குதோ அதை தகுந்த மாதிரி இருக்கணும். அப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பாருங்க, யாருக்குரிய இந்த தீ விபத்துல இருந்து மாட்டிக்கிறவங்கள வந்து ஈஸியா காப்பாற்ற முடியும். மற்றவங்களை விட அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு அவங்களை காப்பாற்றிடுவாங்க. இதுவும் அவசர புத்தி தான். ஆனா இங்கே நன்மை நடக்கும், அங்கே தீமை நடக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துல வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது ஏன்னா கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, இந்த சந்திர நட்சத்திரம், சந்திரன் வந்து குருவுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதுல இருந்துச்சுன்னு வைங்க, இந்த சந்திரன் தன்னுடைய உடல் வசீகரத்தை வெளிப்படுத்திடும். அழகான தோற்றம், இல்லைன்னா லைட்டா குண்டு குண்டு பூசணிக்கா அப்படிம்பாங்க, லேடிஸா இருந்தா குண்டு பூசணிக்கா அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தா அந்த தோற்றத்தை பெண்களுக்கு இன்னும் நல்லாவே கொண்டாந்துரும். அந்த மாதிரி இருந்த அந்த நட்சத்திரங்களே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் ராகுவுடைய நட்சத்திரத்துல இருந்துட்டாலும் சரி, குறிப்பா சந்திரன்ல இருந்து நீங்க வந்து சனி வரல இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் மாதிரிலாம் அந்த கிரகத்தின் வாயிலாக ஒரு தோல்வியாதையை கொடுத்துருவார். குறிப்பா சந்திரன் மட்டும் இருந்துச்சுன்னு வையே, சந்திரன் இருந்தா புள்ளி புள்ளியா தோல்வியாதி கொடுப்பார். ஏன்னா சந்திரன்கிறது புள்ளிப்படக்கூடியது, புள்ளி புள்ளியா தோல்வியாதி கொடுப்பார். இந்த மாதிரி வந்து ஒரு சில கிரகங்கள் ஒரு சில நட்சத்திரத்துக்கு போனால் என்ன பலன்,
அதே போல 3 நட்சத்திரத்துல பெண் ஜாதகத்தில் ராகு நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருந்து விட்டால், அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் சந்திச்சு கொண்டே இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இருக்கிறதே பிரச்சனையான ஒரு நல்ல நட்சத்திரமும் ராகு நட்சத்திரம் தான். அதே நேரத்துல பிரச்சனைக்குரிய நட்சத்திரமும் ராகு நட்சத்திரம் தான். அருமையான நட்சத்திரம் ராகு. அப்ப அந்த ராகு நட்சத்திரம் என்பதுன்னா, ராகு இல்லை, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ராகு நட்சத்திரத்திலோ அல்லது ராகு அந்த கோச்சாரத்திலோ அல்லது ராகு தசாபுத்தி காலங்களிலோ தசாபுத்தி அந்தர காலங்களிலோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கையில் தாலி எடுக்க முடியும், கழுத்தில் தாலி வாங்க முடியும். ராகு இல்லை என்றால் நீங்க கழுத்துல தாலியும் அணிய முடியாது, கையில தாலியும் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ராகு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அப்ப எவ்வளவு நல்லதான ஒரு ராகுனுடைய இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கணும்? அப்ப நீங்க எடுத்து பாருங்க, அந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 3, 7, 11 இருக்கும். 3, 7, 11ங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமத்திரிகோணத்திலே வந்து அது அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அருமையான நட்சத்திரங்கள் அருமையான இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும், எதுவுமே இருக்கும். அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் சுயசாரம் வாங்கக்கூடாது. ஒரு கிரகம் இப்ப சுக்கரனா இருந்தா பரணிபுரம் போராட்டத்துல இருக்கவே கூடாது. சந்திரனா இருந்தா ரோகிணியாசம் திருவோணத்துல இருக்கவே கூடாது. என்றால் அங்கே அதுக்குண்டான பிரச்சனைகளை சந்தித்துக்கான வாய்ப்புகள் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த 10ஆம் அதிபதி 3 நட்சத்திரத்துல செயல்படும். நீங்க இருக்கோ இல்லையா 2-3 இடத்துல பாருங்க. இந்த 10ஆம் அதிபதி 3 நட்சத்திரத்துக்கு 10ஆம் அதிபதி 3 நட்சத்திரத்துடைய செயல்பாட்டுக்குள்ள இருக்கிறப்ப அங்கே ஒரு திருமண பிரச்சனையை சந்திக்கிறார். அதை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும், அந்த நட்சத்திர வாயிலாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்டயோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான செயல்பாட்டுக்குள்ளே இருங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பாவ ரீதியாக உங்களுக்கு பாருங்க, பாவ ரீதியாக அடிப்படையில் நீங்க வந்து எடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு சில பெண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு 2ல சனி இருக்கும். 2ல் சனி இருக்கும் பெண்களுக்கு அவர்கள் நேருக்கு நேர் எந்த இதையும் செய்யக்கூடாது, கண்ணை பார்த்து எதையும் செய்யக்கூடாது. 2ல் சனி இருக்கும் பெண்கள் கண்களை பார்த்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த 2ல சனி இருந்தாவே காந்த கண் என்பது பெயர். நம்ம ஜோதிட நூல்கள் எடுத்து பாருங்க, காந்த கண் என்பது 2ல் சனி இருக்கும். அப்ப பெண்களுக்கு 2ல் சனி இருக்கிறப்ப அது ஒரு விதமாக கொண்டு போகும். இந்த வியாபார நுணுக்கங்களில் 2ல் சனி இருக்கும் ஆண்கள் பேசி பேசி கண்ணை பார்த்து பார்த்து அவங்களை மயக்க எடுத்துருவாங்க. அப்ப இதெல்லாம் நல்லதுக்கு எங்கே இருக்கணும், கெட்டதுக்கு எங்கே இருக்கணுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களும் அதே மாதிரிதான். உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் கூடும் நட்சத்திரம், கூடாத நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான், எல்லா நட்சத்திரமும் கூடாத நட்சத்திரம் தான். அப்ப எது எங்கே சரிப்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் இருக்க வேண்டும், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பலன் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல திருமண பொருத்தம் பார்க்கிறப்ப பெண் ஜாதகத்திற்கு இருந்து ஆண் ஜாதகத்துக்கு திருமணம் பார்க்க போறோம். அப்ப பெண் ஜாதகம் சித்திரை, திருவாதிரை, ஆயில்யம், கேட்டை, சதயம், மூலம், கார்த்திகை, பூசம், இந்த மாதிரி பெண் ஜாதகமாக இருந்தால் அப்ப அந்த பெண் ஜாதகத்திற்கு எப்படியாப்பட்ட, ஏன்னா இதுதான் முக்கியமானது, அந்த பெண் ஜாதகத்திற்கு எப்படியாப்பட்ட கணவன் வர வேண்டும். ஏன்னா அங்கே அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, குடும்ப பிரச்சனைக்குள்ள ஒரு செயல்பாட்டுக்குள்ள அந்த பெண் போறப்ப எப்படி தீர்க்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தீர்வான நட்சத்திரம் ஒண்ணு இருக்குது. அது நீங்க கொஞ்சம் அப்படியே எல்லாம் எடுத்துக்கணும், எல்லாம் படிக்கணும். உங்களுக்கு நீங்க அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. தீர்வான நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க அதையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் ஒரு பலனை சொல்லணும். அப்ப
இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க பெண்கள், அப்ப ஜாதகம் வருது. அப்ப யார் எந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டும்? இந்த மாதிரி இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல 5ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் குறிப்பா பார்க்கணும். இந்த 2 பாவத்தையும் பார்க்கணும். அல்லது 10ஆம் பாவம் நல்லாக இருக்கணும். என்னைக்குமே ஐயா அந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க, எழுதாதவங்க எழுதிக்கிட்டோம். எது நட்சத்திரத்தை திருப்பி ஒரு சொல்லிருங்க, யாராலும் நோட் பண்ணிக்கிட்டோம். இப்ப சொன்ன நட்சத்திரமா? ஆமா, இங்க திருமண பொருத்தத்துக்கு பெண்கள் நட்சத்திரம் இப்ப சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதை திரும்ப இருக்க சொல்லிருங்க, நோட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. திருமண பொருத்தம் பாக்குறப்ப மிக மிக கவனமா நம்ம பார்க்கணும். நிறைய நம்மளுக்கு திருமண பொருத்தம் பாக்குறப்பதான் நிறைய நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு ஐயா பெண் ஜாதகத்தில் சித்திரை, திருவாதிரை, ஆயில்யம், கேட்டை, மூலம், சதயம், கார்த்திகை, பூசம். இப்ப நான் பேசுறது கேட்டுதா? சிறப்புங்கய்யா, கேட்டதுங்க. இந்த நட்சத்திரத்துல பெண் ஜாதகம் வந்து விட்டால் அப்ப இருவருக்கும் 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம். இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். 5ஆம் பாவத்துக்கு எதுக்கு சம்பந்தம்? 8ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் கூட திருமணம்னு சொல்லிடலாம். 8ஆம் பாவம் கூட ஒரு சிலதுக்கான இது வந்து சொல்லிடலாம். ஆனா 10ஆம் பாவம் இதுக்குள் வருகிறது. தொழில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், தொழில் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம், தொழில் இருந்தாலும் வேலை பண்ணலாம். ஆனா இது வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே 5, 8, 10 என்பது குழந்தை பேரினுடைய பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடு. நீங்க பின்னாடி வருங்காலத்துல ஒரு நல்ல தொழில், நல்ல ஜோதிடர் ஆகிறப்ப ஏன் 10ஆம் பாவத்தை வந்து சரியா எடுத்துக்கணும், 8ஆம் பாவத்தை ஏன் சரியா எடுத்துக்கணும்? குழந்தை பேருக்கு என்னைக்குமே 8ஆம் பாவம் சரியாக இருந்தால் மட்டுமே குழந்தை பேரு கிடைக்கும். இல்லைன்னா குழந்தை பேருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து போக போக தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு நிறைய வந்து ஏன்னா இந்த திருமணத்துல வந்து நிறைய வந்து நட்சத்திர பொருத்தங்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்ப இந்த திருமணத்துல வந்து முக்கியமான இருக்கக்கூடியது உங்களுக்கு இந்த மகேந்திர பொருத்தம் மட்டுமே. அது எளிமைப்படுத்தின ஒரு கணக்கே இருக்குது. நம்ம முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது. எளிமைப்படுத்த ஒரு செகண்ட்ல திருப்பி 2 ஜாதகத்தை வச்சு பார்த்தோன்னா இந்த பொருத்தம் சேராது. திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். மற்றவங்க மாதிரி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஜாதகங்கள் ரீதியாக எங்கெங்கே போய் அது ஒளிந்து கொண்டு இருக்கிறது, எங்கெங்கே செஞ்சுட்டு இருக்குதுங்கிறத வந்து நல்லாவே தெரியும். அப்ப அந்தந்த இடத்துல போய் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அந்த இதை எடுத்துக்கொள்றது நல்லது. அடுத்தது, ஏன்னா இது வந்து துவக்க விழா, இதுக்காக நம்ம டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்குங்கிறது இல்லை. துவக்க விழாவில் வந்து நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கிறது வந்து உங்களை எப்படி வந்து நட்சத்திர வாயிலாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அவங்க சகோதரிகள் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த நட்சத்திரத்திற்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பண்ணணும். இது வந்து நம்ம ஜென்ரலாக எடுக்கிறப்ப 2ஆம் பாவம் அதிகமாக தேவைப்படுகிறது அந்த நட்சத்திர வாயிலாக. அதே நேரத்தில் 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், 10ஆம் பாவம், இந்த பாவத்தினுடைய தொடர்புகள் இருந்தாவே அந்த ஜாதகத்தை ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜாதகமா நம்ம கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு 2ஆம் பாவம், 2ஆம் நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள், அது 2ஆம் பாவத்து நட்சத்திரம் எந்த இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக என்ன அப்படின்னா 6ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா அங்கேதான் நோய்த்தன்மையும் இருக்குது, அங்கேதான் சர்வீஸ் இருக்குது, அங்கேதான் கடனும் இருக்குது, அங்கேதான் எதிரிகளும் இருக்கிறார்கள். இவர்களை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். குறிப்பா இந்த காலகட்டத்துல வந்து இந்த 6ஆம் பாவம் மருத்துவ ஜோதிடம், இந்த மருத்துவ ஜோதிடம் 6ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு, இது வந்து டேபிள் வாயிலா இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் இன்ன சிகிச்சை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்தந்த சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் அவர்கள் அதை வெற்றி பெற முடியும், நோயிலிருந்து வெளிப்பட முடியும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன நோய், என்ன சிகிச்சை, இந்த ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கணும். அது 6ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள். 6ஆம் பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், இதைத்தான் நாம சொல்லணும். அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு என்ன சிகிச்சை முறை, 7 சிகிச்சை முறை இருக்குது நம்ம இதுல. அந்த 7 சிகிச்சை முறையில எது எடுத்துட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சித்த வைத்தியமே எடுப்பாங்க, நல்லாவே ஆகாது. ஒரே முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, நல்லா இருக்கும். ஒரு சிலர் அப்படியே ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருப்பாங்க, ஒரே முறை சித்த வைத்தியம் எடுப்பாங்க, நல்லா இருக்கும். இல்லைன்னா எங்காச்சும் இது யுனானி மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்கு, இது மூலிகை இருக்குது, இதெல்லாம் இருக்கு. இதை விட சிறப்பானது என்னன்னா, ஒரு சிலர் நோய்க்கு திருநீரிட்டா மந்திரிச்சு திருநீரிட்டாவே நல்லா போயிடும். இதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்தினுடைய தொடர்புகள்ல இருக்குது. குறிப்பா உங்களுக்கு ஒண்ணே சொல்றது என்ன அப்படின்னா, முதல் நோய் எங்கே இருக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நோய் எங்கே இருக்கிறது. உங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார்? குருவுக்கு 7ஆம் அதிபதி யார்? குரு எங்கே இருக்கிறார், அதற்கு 7ஆம் அதிபதி யார்? அவர் ஜாதகத்தில் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? குருவுக்கு 7ஆம் அதிபதி ஜாதகத்தில் எங்கே நின்று கொண்டிருக்கிறார், அந்த பகுதி நோய் பகுதியாக இருக்கும். இது சிம்பிளான ஒரு லாஜிக் தான் உங்களுக்கு. ஆனா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி எடுக்கும், அங்க இருக்கும், மற்ற கிரகத்துக்கு உண்டான செவ்வாய் எடுப்பாங்க, ரத்த காரகனை அது இதுன்னு சொல்லி. எதுவுமே இதுக்கு இல்லை. சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, நோய் இடத்தை 6ஆம் பாவத்தை, காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்தை அந்த ஒரு கிரகம் தான் பார்க்கும். நீங்க காலபுருஷ அட்டவணை போட்டுக்கோங்க, எல்லா கிரகத்தையும் காலபுருஷ அட்டவணையும் நிரப்புங்க. நிரப்பி ஒவ்வொரு கிரகமா எடுத்து 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 எந்தெந்த பார்வைக்கு போகிறது அப்படிங்கிறது. செவ்வாய்னா 4, 7, 8. அப்ப 4ஆம் இடத்தையும் கடகத்தையும், 7ஆம் இடத்தையும் துலாமையும், 8ஆம் இடத்தையும் விருச்சிகத்தையும் பார்க்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு மார்க் பண்ணீங்கன்னா அந்த நோய் 6ஆம் இடத்தை குரு மட்டுமே பார்ப்பார் மீனத்திலிருந்து. அப்ப இண்டிகேட் பண்ற ஒரே ஒரு நோயை குறிகாட்டக்கூடிய ஒரே ஒரு கிரகம், கடனை குறிகாட்டக்கூடிய ஒரே கிரகம், எதிரியை குறிகாட்டக்கூடிய ஒரே கிரகம் குரு. அப்ப குரு 7ஆம் இடமான அந்த கன்னியை கைகாட்டுகிறார். அப்ப உங்க ஜாதகத்தில் குருவுக்கு 7ஆம் இடமான பாவம் எதுவோ அந்த அதிபதி ஜாதகத்தில் எங்கே நிற்கிறார், அந்த இடம் நோய், கடன், ரோக, சத்ருவை குறிக்கும். நீங்க எடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்துல அது இருக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸா உங்களுக்கு இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம போறோம், இன்னைக்கு கோச்சாரமே எடுங்க. இன்னைக்கு கோச்சாரத்துல குரு, கோச்சாரத்து கிரகத்தை இன்னைக்கு வச்சுக்கோ, அது ஜாதகமா பயன்படுத்துங்க. அப்ப குருவுக்கு இன்னைக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடம் விருச்சிகமாக இருக்கிறது. அப்ப அந்த செவ்வாய் ஜாதகத்தில் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு கடகத்துல தான் நிற்கிறார். அப்ப இன்னைக்கு பிறந்த இந்த ஜாதகம் ஒரு காலகட்டத்துக்கு வரப்ப அது இதயம் சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கும். எளிமையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க ஜாதகத்துல கூட பாருங்க. உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் என்ன, அதன் அதிபதி எங்கே நிற்கிறார், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது உடல் பகுதியில எந்த பகுதி. 7ஆம் அதிபதி போய் மீனத்தில் நின்னார்னு வைங்க, காலில் பாதிக்கும். 7ஆம் அதிபதி மேசத்தில் நினைச்ச தலையில ஒரு நோய் உண்டாகும். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது தான் இருக்குன்னு. இதை இயற்கையை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய இந்த மாதிரி இருக்குது. அதேதான் நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அப்படிங்கிறது இப்ப ஜென்ரலாவே உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாவே போதும். 6ஆம் அதிபதி போய் சனி நட்சத்திரத்தில் நின்றார், பூசம் மனசு முத்தோட்ட நின்றுட்டாருன்னு வைங்க. இவர்கள் எதுவுமே அவங்க ட்ரீட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு அங்க பலன் அடிக்காது. இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணணும்னா, மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, திருநீர் வாங்கி மந்திரிச்சு திருநீர் வாங்கி இழுக்குது, இந்த கோயில்களுக்கு உண்டான மண் சோறு சாப்பிட்றது, இதன் மூலமாக நோய் தீரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்ப இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்களை பத்தி ஏகப்பட்டது இன்னும் எவ்வளவு நட்சத்திரங்கள் சொன்னோம். நீங்க 100 நாள் ஆனாலும் பேசிக்கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் தான் நிறைய இருக்குது. அதே போல உங்களுக்கு இந்த திருமணம் என்பது தடை செய்யக்கூடிய 2 கிரகங்கள் எதுன்னா ராகு கேதுக்கள். அப்ப அந்த ராகு கேதுக்கள் திருமண காலகட்டத்தில் எங்கெங்கே நிற்கிறார்கள் அதையும் பார்த்துதான் இந்த நிழல் கிரகத்தினுடைய பலன்கள் அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இங்க இருக்கிறவங்க யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராகு கேதுக்களை வைத்துக் கொண்டு பலன் சொல்லுவது. அப்ப அந்த ராகு கேதுக்கள் எங்கே எல்லாம் பலனை நிர்ணயிக்கும், அதுக்குன்னு ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்குது. அது கணக்கு கொடுத்து கணக்குல இருந்து எடுத்துட்டு வந்து ராகு கேதுக்கள் நிற்கணும். இதேதான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேந்திரம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க 4 மூலையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதுதான் கேந்திரம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அது ஒரு தவறான கருத்து. கேந்திரத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, அதுவும் நட்சத்திர வாயிலா தான் இருக்கும். ஒரு கேந்திரம் 4 மூலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வெளியெடுத்து எழுதுங்க. அந்த நட்சத்திர அதிபதியை போடுங்க. பாத்தீங்கன்னா 9 கிரகம் இருக்கும். 4 மூலையில இருக்கிற நட்சத்திரங்களை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த கிரகத்தின் அதிபதியை எழுதுங்க. பாத்தீங்கன்னா 9 கிரகமும் அதுக்குள்ள இருக்கும். இதுக்கு பேர் தான் கேந்திரம். கேந்திரம் என்பது அனைத்து வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்ப 9 கிரகமும் இருந்து உள்ள வேலை செஞ்சதுன்னா எல்லா செயல்பாடும் நல்லா இருக்கும். அடுத்தது பாவத்துக்குள்ள போங்க. பாவத்துக்குள்ள இயங்காத பாவம் எதுன்னு கண்டுபிடிங்க. அந்த பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் போங்க. இதெல்லாம் அடிப்படையில் நான்லாம் கொடுத்துட்டு வந்தது. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி நட்சத்திர வாயிலாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை நாளையிலிருந்து இதே சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மருந்துக்கு சரிசமான அஸ்வினி குமாரர்களும் அஸ்வத்தாமன்களும் பிறந்த இடம். அப்ப ஒவ்வொன்றுமே இருக்கணும். உங்களுக்கு நீங்க வேணா குரு ஆட்சி பெற்று தனுசில் ஆட்சி பெற்று ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. குரு தனுசில் ஆட்சி பெற்று பெண்ணுக்கு இருக்கிறது. லக்னம் மேச லக்னம் அந்த பெண்ணிற்கு. இப்படி இருந்து விட்டாலே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அது அந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருந்து போகுது, குரு 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும். இப்ப பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு முதல் குழந்தை கரு அருந்து விடும். அதாவது கரு கலைப்பு ஏற்படும். நீங்க போய் உங்க கேட்டு பாருங்க. இந்த தனுசு குரு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. பெண்களுக்கு அவங்க முதல் குழந்தை அபாஷன் ஆயிருக்கும். அது லக்னம் கூட மாறி இருக்கலாம். ஆனா முதல் குழந்தை அபாஷன் ஆயிருக்கும். காரணம் என்னன்னா, 5ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறது. அங்க மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. அதில் பிறந்தவர் அஸ்வத்தாமன், கருவறுக்க பிறந்தவன். கருவிலே ஒரு குழந்தை கிருஷ்ணரை கொல்லக்கூடிய ஒரு இதுக்காக அவதாரம் எடுத்தது. அப்ப முதல் குழந்தை கலைக்கும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கணும். அதே போலதான் மீனத்தில் குரு இருக்கக்கூடாது. முதல்ல சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் இந்த மாதிரி இருக்கும். ஏன் ஆட்சி பெறுது அப்படின்னா, மீனத்தில் ஒரு குரு இருக்கும். 5ஆம் பார்வையாக அது கடகத்தை பார்க்கும். என்னைக்கும் குரு 5ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறதோ அது காரகத்தை கெடுத்து விடும். காரகோ பாவநாஸ்தின் பேர் அதுக்கு. காரகத்தை கெடுத்து விடும். அப்ப மேசத்தில் இருக்கும் ஆட்சி பெற்ற குரு 2 இடத்துல நான் முதல்ல சொல்லிருக்கேன். தனுசில் ஆட்சி பெற்ற குரு அங்கே கருகலைக்கும். மேசத்தில் இருக்க மீனத்தில் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கும் பொழுது அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் சரி, குரு பார்க்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க. ஏனென்றால் அது ஆண் கிரகமாக இருந்து விட்டால், பெண் கிரகமா இருந்தா தப்பிச்சுக்கும். ஆண் கிரகமாக இருந்து விட்டால், சூரியனோ செவ்வாயோ இவங்களும் இருந்துட்டா, சூரியன் செவ்வாய் ஆண் கிரகங்கள் இருந்து விட்டால் அங்கே அந்த கிரகத்தினால்
அந்த லக்னத்துக்கு அது என்ன பாவமோ அது பயன்படாத போய்விடும். காரணம் என்ன அப்படின்னா, குரு மீனத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கும் பொழுது, பிரிக்கும் பொழுது நம்ம ஜோதிடத்தை அதாவது வர்க்க சக்கரம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி நீங்க அதை கொஞ்சம் படிங்க. அந்த வர்க்க சக்கரத்தாக பிரிக்கும் பொழுது அது D1ல இருந்து D6 சசியாம்சம் வரணும். தசாம்சம் சசி எல்லா அம்சமே வந்து அங்கே பெண் ராசிக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கும். அப்ப ஆண் ராசிக்குள் போகாது. அப்ப அந்த ஆண் ராசி அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடுகிறது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே குரு ஒவ்வொரு இது அதே மாதிரிதான் சுயசாரம் நிற்கும் பொழுது இன்னும் அந்த யோசனை பண்ணும். அதை விட இன்னும் முக்கியம் என்னென்றால், ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெறக்கூடாது. அப்ப உச்சம் பெற்றால் என்னென்ன பலனை அது மாற்றி செய்யும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. காலபுருஷனுக்கு கண்டுபிடிங்க. உச்சம் பெற நட்சத்திரம் எது, அந்த நட்சத்திரத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படி என்று நீங்க பார்க்கணும். நீங்க ஜோதிடராகி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு. இந்த சனி நட்சத்திரத்தில் மட்டும் 6ஆம் பாவம் உட்கார்றப்ப இவர்கள் கோயில்களுக்கு போய் மண் சோறு சாப்பிடுவதே சிறப்பு. இது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவே இல்லை. இவங்க அறிமுகங்கிறதுனால உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு அதே போல இந்த திருமணம், நீங்க திருமண போது, ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய திருமணம். வாழ்க்கை எங்கே துவங்குகிறது என்றால் திருமணத்தில் தான் துவங்குகிறது. அப்ப அந்த நட்சத்திரம் எந்த மாதிரி நட்சத்திரத்துல நீங்க துவங்குறீங்க அப்படிங்கிறத நீங்க சிறப்பா பார்க்கணும். நீங்க வருங்காலத்துல வந்து இந்த திருமண காலங்கள் இன்னைக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, புனர்பூசம் பூசம் இந்த 2 நாளில் திருமணத்தை மட்டும் வைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சென்ற மாதத்துல வந்து 2 முகூர்த்தங்கள் வந்துருச்சு. வரும் மாதத்திலும் 2 முகூர்த்தங்கள் வருகிறது. அப்ப இந்த புனர்பூசம் பூசத்தில் திருமணத்தை நீங்கள் குறித்து கொடுக்காதீர்கள். யாரோ குறிச்சு கொடுத்துட்டு போறாங்க. அந்த வந்து வேற யாருக்கும் இருந்துட்டு போகுது. புனர்பூசம் வருதா அன்னைக்கு செய்ய, எனக்கு திருமண நாள், எங்க மண்டபம்லாம் புக் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் சார், நீ எங்கேயோ போய் குடிச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயை வாங்கி ஒரு வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதான் நம்ம ஆக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து நட்சத்திரத்துல இருக்கு. ஆமா, எப்படிமா இல்ல எப்படி எவ்வளவு நேரம் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? என்ன 1/4 மணி நேரம் இருக்கீங்க. நீங்க கொடுக்கணும்னா கொடுங்க, இல்ல நாங்க பேசணும்னு பேசிக்குவோம். அதான் நீங்க எடுக்கணும்ல. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் நிறைய கொடுக்க வேண்டியது. உங்க நீங்க 2 பேரும் பேசி ஆகணும். அதுக்குரிய காலங்கள் இருக்குது. நீ நிறைய இது கொடுத்தோம்னா கொடுத்துட்டேதாமா இருக்கணும். இதுல இருந்து நம்ம விடுபட முடியாது. கடவுள் நம்மளுக்கு அப்படி இஷ்டம், விடுபட முடியாதுங்கிற மாதிரி. அதனால நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒரு சின்ன ஒரு இருக்கான ஆண்கள் என்ன அப்படின்னா, மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம், எலுமிச்சை சாதம், மஞ்சளா இருக்கக்கூடிய சாம்பார் சாதம், இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு தானமாகும். பெண்கள் மஞ்சள் அரைத்து கோயில்களுக்கு கையால கொடுங்க. மஞ்சள் அரைச்சு கோயில்களுக்கு உங்க கையால கொடுங்க. இது 2ம் இந்த அஸ்வினிக்கு சரியான ஒரு பரிகாரமாக இன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு, இந்த இன்னும் நிறைய இருக்குது. இன்னைக்கு சும்மா ஒரே ஒரு சின்ன ஒரு டிராப்ட் மட்டும் எடுத்துக்க, அதுலயும் கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்குறான். நிறைய இருக்குது. ஏன்னா காலங்கள் வந்து அவங்க கொடுக்கறது ஒவ்வொரு மணி நேரம் தான். ஒவ்வொரு மணி நேரத்துலங்கிறப்ப முடியாது. ஏன்னா இது நான் கத்துக்கிட்டு குறைஞ்சது நட்சத்திரம்னு ஒரு அஸ்வினின்னு கத்துக்கிட்டா 2-3 வருஷம் ஆகும். 27 நட்சத்திரம் நீங்க எங்கேயோ போயிடும் உங்களுக்கு. என் வாழ்க்கையில் முழுசா அது கொண்டாந்தது இந்த சிறிய ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கூட இல்லை, 10 நிமிஷம் தான் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் லலிதாம்பிகா தாயாருடைய ஜோதிட குழுவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இருக்கிறேன், நான் வகுப்புல இருக்கிறேன், நீங்களும் பேசுங்க. உங்களுக்கு ஓகே. நன்றி. நன்றிங்கய்யா. நீங்க வந்து இப்ப வகுப்பை தொடங்கி வச்சது இவ்வளோ டிப்ஸுகளா இது வந்து உயர்நிலை, அதாவது ஒரு பலன் சொல்வதுக்கு அழகா டிப்ஸ் அழகா கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் மிக உயர்நிலையில கொடுக்க வேண்டிய டிப்ஸ் எல்லாம் மிக எளிதா எங்களுக்காண்டி நீங்க கொடுத்துருக்கீங்க. இதுல அனைவரும் பயன்பெற்றது ரொம்ப நன்றி. இப்ப ஐயா அவர்கள் நட்சத்திரத்தை பத்தி மிக அழகா ஒவ்வொரு டிப்ஸ் கொடுத்தாரு. அதாவது இன்னைக்கு இப்ப அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 12 ராசிகள்ல 9 கிரகங்கள் வந்து அந்த 108 பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 4 பாதம் இருக்குது. அப்ப அந்த 108 பாதங்கள் வழியா ஒவ்வொரு 12 ராசி கடத்த கடக்கிறது தான் அந்த 108 பாதம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மந்திரமும் 108 டைம் சொல்றப்பதான் அது உருவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 108 பாதங்கள் தான். அதாவது 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள் அப்படிங்கிறதுனால, அந்த 108 எந்த ஒரு நம்ம ஸ்லோகம் சொன்னாலும் சரி, அதாவது ஒரு ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் சரி, அந்த 108 டைம் சொல்றப்ப அது உருப்பெறும் அப்படிங்கிறது தான். இப்ப அழகா ஐயா சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த 27 நட்சத்திரத்திலயும் முழு நட்சத்திரம் நெறைய இருக்குது. அதேபோல தலை நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம். இப்படி 3 தான் இருக்குது. இப்ப இந்த முழு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும், அந்த நட்சத்திரம் பெற்றிருந்தாலும், அந்த முழுமையா எதுலயும் ஈடுபடுவாங்க. முழுமையா ஒரு காரியம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த நட்சத்திரம் எதுக்காண்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தது எந்த நட்சத்திரத்துல பொறந்திருக்கோ, அதத்தான் நம்ம சந்திரன் அந்த நாள்ல சந்திரன் அந்த நட்சத்திரத்துல செல்றப்ப தான், நம்மளுக்கு அது நட்சத்திரமா சொல்றாங்க. அது மூலியமா தசா புத்தி உருவாகுது. இப்ப நம்ம கோயில்ல போயி அர்ச்சனை சொல்றதும், நட்சத்திர பேர்ல தான் நம்ம செய்றோம். அப்ப இந்த நட்சத்திரம் வந்து மிக மிக முக்கியம். இந்த நட்சத்திரத்த வச்சு தான் நம்ம அந்த தசா புத்திகள் கணக்கே வருது. அப்படிங்கிறப்போ, இந்த நட்சத்திரம் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்த நம்ம பத்தி பார்க்கலாம். ஐயா சொன்னது மாரி ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு நட்சத்திரம் பத்தாது. அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ்கள மட்டும் அந்த 1 மணி நேரம் மீதிலாம் நாங்க நோட்ஸா கூட குடுக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப அந்த முழு நட்சத்திரம் அத வந்து விளக்கம் அடுத்தடுத்து நம்ம நட்சத்திர கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப பொதுவா அந்த 3 நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம். அதாவது தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன விளக்கம் தான் குடுக்குறோம். அதாவது 2 முதல் ராசியில ஒ முதல் பாதமும், அடுத்த ராசியில 3 பாதங்களும் இருக்கும். இப்ப மேஷத்துல கார்த்திகை 1ஆம் பாதம், ரிஷபத்துல கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும் இருக்கும். அப்ப இது வந்து தலையற்ற நட்சத்திரம். இப்ப இந்த சூரியனோட 3 நட்சத்திரமே தலையற்ற நட்சத்திரம் தான். அதேபோல இங்க பார்த்தீங்கன்னா, சிம்மத்துல உத்திரம் 1ஆம் பாதம், மற்ற 2, 3, 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியில இடம்பெறும். அதேபோல தனுசுல உத்திராடம் 1ஆம் பாதம், மற்ற 2, 3, 4 பாதங்கிறது மகரத்துல இருக்கும். அப்ப இதெல்லாமே தலையற்ற நட்சத்திரம். ஏன்னா, ஒரு பாதம் ஒரு ராசியிலயும், மற்ற 3 பாதங்கள் இன்னொரு ராசியிலும் இருக்கிறதுனால, இது தலையற்ற நட்சத்திரம். அப்ப இந்த தலையற்ற நட்சத்திரம் என்ன பலன் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம், எந்த ஒரு ஆயா சொன்ன மாரி இந்த கார்த்திகை நட்சத்திரம், உத்திரம், உத்திராடம் அவர் எளிமையா ஒரே வரியில சொல்லிட்டாரு. அதாவது இந்த 3 நட்சத்திரம் அவசரமா ஒரு முடிவா எடுப்பாங்க. ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. சில சமயம் அந்த அவசரமா எடுக்கிற முடிவு ஒரு சிக்கல்ல கொண்டு போய் விடும். ஆனா, இவங்க வந்து பொதுநல விரும்பியா இருப்பாங்க. இவங்க வந்து அடிக்கடி கோபம் படுவாங்க. ஆனா, மனம் நல்ல மனது படைத்தவங்களா இருப்பாங்க. இதுதான் அந்த தலையற்ற நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். இது எளிமையா 2, 3 வரியில சொல்றேன். நம்ம அப்புறம் வந்து அந்த 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு லைனா நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த தலையற்ற நட்சத்திரத்த வச்சு எதையுமே ஆரம்பிக்கிறது எதையுமே செய்யக்கூடாது. புதிய தொழில் இருக்காலும் சரி, புதுமனை புகுவிழா, இந்த புதிய முயற்சிகள் இதெல்லாமே தவிர்ப்பது நல்லது.
அதே போல வந்து இந்த கண்ணு, காது, மூக்கு, மூளை, தலை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அந்த தலையற்ற நட்சத்திரத்துல நம்ம மருத்துவம் துவங்கக்கூடாது. அப்படிங்கிறது அந்த தலையற்ற நட்சத்திரத்துக்கு உண்டான காரணம். இப்ப உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்து ரிஷபத்துல 1, 2 பாதங்களும், மீதி மிதுனத்துல 3, 4 பாதங்களும் வரும். அதேபோல கன்னியில சித்திரை 1, 2 பாதங்களும், ஆ துலாம்ல 3, 4 பாதங்களும் வரும். அதேபோல மகரத்துல அவிட்டம் 1, 2 பாதங்களும், கும்பத்துல 3, 4 பாதங்களும் வரும். இது வந்து உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு இதுக்கு பெயரு. அப்ப இந்த உடலற்ற நட்சத்திரத்துல திருமணம் நடந்தா அந்த தம்பதிகளுக்குள்ள ஒருத்தரோட கை ஓங்கியிருக்கும். ஒருத்தர் வந்து பணிந்து செல்வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு காரகம் இருக்குது. அப்ப ஆனா நல்ல ஒற்றுமை வாழ்க்கையில நல்ல ஒற்றுமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த உடலற்ற நட்சத்திரத்துல அதாவது ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, காலற்ற நட்சத்திரம். இந்த காலற்ற நட்சத்திரம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் காலற்ற நட்சத்திரம். இந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிதுனத்துல புனர்பூசம் 1ஆம் பாதம் வரும். அடுத்து கடகத்துல புனர்பூசம் 3, 4 மன்னிக்கவும். மிதுனத்துல 1, 2, 3 பாதங்கள் வரும். கடகத்துல 4ஆம் பாதம் வரும். அடுத்து துலாம்ல விஷாகம் 1, 2, 3 பாதங்கள் வரும். அடுத்து விருச்சகத்துல 4ஆம் பாதம் வரும். அடுத்து கும்பத்துல பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும், மீனத்துல 4ஆம் பாதம் வரும். இது வந்து காலற்ற நட்சத்திரம். அப்ப இந்த காலற்ற நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்க்கையில அதிகம் எச்சரிக்கையாக அவங்க இருப்பாங்க. ஆனா சில சமயம் ஏமாந்து போவாங்க. இப்ப உதாரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் ராமரோட நட்சத்திரம். இப்ப இந்த ராமர் நட்சத்திரம் எதுல ஏமாந்து போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொய்யான மான பார்த்து தான் அவர் ஏமாந்து போனாரு. அந்த காட்டுல வனவாசம் இருக்கிறப்போ, சீதையும் அவர்லாம் இருக்கிறப்ப, அந்த பொய்மான் ஒண்ணு ஓடுறத அது உண்மையான மானுன்னு சொல்லி நம்பி அது பின்னுக்க ஓடி, அதுக்கு ஒரு துன்பமா ஏதோ ஏற்பட்டப்ப காப்பாத்த போய் தான் அவர் போய் அந்த சீதைய விட்டு விலகி போனது. அந்த நேரம் ராவணன் வந்து சீதைய கடத்தி கொண்டு போனது. அப்ப அது ஒரு ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலற்ற நட்சத்திரம். இப்ப இதெல்லாம் வந்து இது முக்கியமா இந்த 3 நட்சத்திரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தலையற்றது, உடலற்றது, காலற்றது. டக்குன்னு நம்மளுக்கு அந்த அது யார் யாரு? சூரியன், செவ்வாய், குரு. இவங்க நட்சத்திரத்த பார்த்தோனே நம்மளுக்கு அது மைண்ட் வரணும். இந்த நட்சத்திரக்காரங்க இப்படி அவசர புத்திக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்க இப்படி நிதானமா செயல்படுவாங்க. இப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னைக்கு முதல் நாள்ல இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் 27 நட்சத்திரத்துக்கு 27 நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு? அவங்களோட மரம் பட்சி என்ன? பழம் என்ன? அந்த நட்சத்திர பிறந்தவங்கனால என்ன நன்மை? அந்த நட்சத்திர பலன்கள் என்ன? அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள் என்ன? அந்த நட்சத்திரத்துக்கு அதாவது தாராபலன் எப்படி பார்க்கணும்? இப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்களுக்கு யார் நட்பு? யார் பகை? யார் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் போடணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம கவிதா சகோதரி பேச ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுனால எனது உரையை நான் முடிச்சுக்கிறேன். கவிதா அவங்க ஆரம்பிப்பாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எக்கோ ஆகுது. இப்ப 5 நிமிஷம் தான் பேச முடியும். சரி, 5 நிமிஷம் ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுத்துட்டு டைம் ஆயிடுச்சுல்ல. இப்ப சகோதரி அவங்க வந்து அருமையா நட்சத்திரத்தோட உடலற்ற, காலற்ற, தலையற்ற நட்சத்திரங்களை பத்தி பேசினாங்க. ஐயா வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த 1 மணி நேரம் பத்தாது. ஒரு நாள் முழுக்க பேசினாலும் நம்மளுக்கு இந்த 27 நட்சத்திரங்களை பத்தி நம்ம சொல்ல முடியாது. டைம் இருக்காது. நாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச போறோம். இன்று வந்து துவக்க நாளாக இருக்கிறதுனால ஐயாவோட தலைமையில இன்னைக்கு நம்ம அதை துவங்கியிருக்கோம். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு.
ஐயா வந்து நம்மளுக்கு ஊக்குவிக்க வகையில இன்னைக்கு வந்து அவங்க தொடங்கி வைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பூர் சகோதரிகள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் அந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு. அந்த சாரத்தை வச்சுதான் நம்ம வந்து பலன்களும் சொல்ல போறோம். அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரமே மிக முக்கியமானது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த நட்சத்திரங்கள் எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னம்னா 27 நட்சத்திரம் இல்ல, வானத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்ல ஒரு சில தொகுப்புகளை தான் நம்ம 27 நட்சத்திரம் வரிசையா கொண்டு வந்திருக்கோம். அதுல முதல் நட்சத்திரம் ஏன் அஸ்வினியா வச்சிருக்கோம், கடைசி நட்சத்திரம் ஏன் ரேவதியா வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம சொல்லும் போது நம்ம அதோட டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இந்த நட்சத்திரத்துல என்ன காரியங்கள் செய்யலாம், இந்த நட்சத்திரத்தினால நம்மளுக்கு என்ன பலன் இருக்கு, இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம எப்படி வந்து தாராபலன் எடுக்கிறது, அந்த தாராபலன் வந்து எப்படிப்பட்ட வகையில நம்ம எடுக்கணும், அதோட வந்து கிரகங்களும் எப்படி வந்து ஒண்ணு சேருது, இந்த கிரகங்கள்ல வந்து தாராபலனை வச்சு நம்ம நட்சத்திர பலன்கள் எப்படி எடுக்கிறது, உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான பலன்கள் நல்ல பலனை கொடுக்குதா தீய பலனை கொடுக்குதா அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஐயா வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் முடிவடையில அவரு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தோட முழு டீட்டெயிலும் பார்ப்போம். இந்த நட்சத்திர தேவதைகள் யாரு, அவங்களோட தெய்வங்கள் யாருன்னு, அந்த நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்க, இந்த நட்சத்திரத்தோட மந்திரங்கள் என்ன, தேவார பாடல்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து இதை சொல்ல போறோம். பட் ஜாதகம் நம்ம அப்ப சொல்ல மாட்டோம், நட்சத்திரத்தை மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஏன்னா நட்சத்திரங்களோட குணாதிசயங்கள் குணங்கள் எல்லாமே நட்சத்திரத்தோட முழு விவரமும் நம்ம அப்ப கொடுக்க போறோம். இப்ப நான் ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். தாராபலன்கள், நம்ம இந்த தாராபலன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 7 தாரா இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஜென்ம தாரா. அந்த தாராபலன்கள் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறது, இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கும் போது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருது, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன்கள் வருது அப்படிங்கறது பாக்குறது இந்த தாராபலன். இந்த தாராபலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் தாரா அப்படிங்கிறது ஜென்ம தாரான்னு சொல்றோம். அதாவது 1வது நட்சத்திரமே நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம், நீங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரமாக வரும்போது அது ஜென்ம தாரா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்புறம் வந்து சம்பத்து தாரா 2வது நட்சத்திரமா வருது, பூச நட்சத்திரமாக வரும்போது, அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரம் 2வது தாராவா வரும். அது வந்து தன சம்பத்து தாரா அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளோட தன சம்பந்தமான வரவுகள் எல்லாமே அந்த 2வது தாரால இருக்கும். 3வது தாரா வந்து பாத்தீங்கன்னா அதாவது விபத்து தாரான்னு சொல்றோம். அந்த டைம்ல வந்து 3வது தாரா வந்து விபத்து தாராவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில டேர்னிங் பாயிண்ட கொடுக்கக்கூடியது அந்த 3வது தாரா. சில மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அந்த 3வது தாரா. அந்த விபத்து தாரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாராபலன் பொன் மாப்பிள்ளை வந்து பாக்குறாங்க இல்லையா, அதுல வந்து 2வது தாரா 4வது தாரா இந்த மாதிரிதான் வரணும். 2 4 6 8 9ஆக வரணும், 3 5 7ஆக வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த 3வது தாராவா வர்றத வந்து நம்ம நட்சத்திர வகையில நம்ம பார்த்தாலும் ஜாதக கட்டத்துல அவங்களுக்கு எவ்வாறு பொருந்தது அப்படிங்கறத வச்சு நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணும்போது நம்ம 3வது தாரா ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பெண் தொட்டு எண்ணும் போது அவங்க வந்து 7வது தாராவா வந்ததுனாலும் 2 பேத்துக்குமே அமையல அப்படின்னா அந்த நம்ம ஒதுக்குறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்குரிய குணாதிசயங்கள் சிலதை வந்து கெடுத்து கொடுக்கும் அப்படிங்கறது உண்மை. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா சேமத்தாரா. இந்த 4வது தாரா வரும்போது 4வது நட்சத்திரமாக வரும்போது சேம தாரா ஆரோக்கியம் சம்பந்தமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த சேம தாராவை இருக்கும்போது 4வது நட்சத்திரத்தை பொறுத்தது நல்லது. 5வது தாராங்கிறது பிரத்யேக தாரா. இது வந்து ஒரு கோவத்தை ஒரு இது கொடுக்கும். 3 5 7 எப்பவுமே ஆகாது. 6வது தாரா சாதக தாரா. உங்களுடைய காரியங்கள் எதை வந்து நீங்க தொடங்குறதாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை 6வது நட்சத்திரத்துல இருந்து நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சக்சஸ கொடுக்கும். அப்ப சாதக தாராவை நம்ம வச்சுக்கலாம். 6வது நட்சத்திரத்துக்காரங்களும் நம்ம கூட வச்சுக்கலாம். 6வது நட்சத்திரத்துக்காரங்களோட நம்ம பயணம் செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம். 7வது தாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு வதை தாரா. அதாவது அந்த கோபம் இது விபத்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வதை செய்யக்கூடியது நம்மளுக்கு இந்த 7வது தாரா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொடுத்தது வந்து பொதுப்படையான பலன்கள். இந்த பலன்கள்ல இருந்து
ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தனித்தனியா பார்க்கும்போது எவ்வாறு மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கறத அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் தாராபலன்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு 5 மினிட்ஸ் நான் எடுத்து இந்த தாராபலன்களை பத்தி நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதோட விரிவாக்கமும் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் வாங்க, அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமையில கலந்துக்குங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தை மட்டும்தான் பேச போறோம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் பேச போறோம். அப்ப ஒவ்வொரு வாரமும் ஒரு நட்சத்திரம்னா அந்த ஒரு நட்சத்திரத்தை பற்றிய முழு விளக்கமும் நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் அந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேச மாட்டோம். அதனால ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாம எல்லா வகுப்புலையும் கலந்துக்கிட்டு எல்லா பலனும் பெறுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஐயாட்ட நீங்க கேட்கலாம் அல்லது எங்ககிட்ட கேட்கலாம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க வந்து எங்களுக்கு சிறப்பு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நேர்ல வந்து பார்க்க முடியல, பட் ஆன்லைன் மூலமா உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி வந்து இதே போல எங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுக்கும்னு நம்புறோம். நன்றிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த டவுட்டுக்காக ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த ஒரு டவுட் மட்டும் மனசு உறுத்தும். அது தேடி கண்டுபிடிச்சி அந்த டவுட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத குறிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து குறிச்சு வைங்க. குறிச்சு வச்சு இந்த மாதிரி கடைசி பகுதியில் வந்து இருக்கு எல்லா வகுப்புலையும் எல்லா நடத்துகிறவங்களுக்கிட்டையும் நீங்கள் கேளுங்க. அவங்க வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தானே அவங்க வகுப்பே எடுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சந்தேகம் இருந்தால் ஏதோ ஒன்று இருந்தால் அவங்க மூலியமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.